இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலில் எல்லாருடைய ஒவ்வொருத்தவங்களுடைய முக பாவத்தை வச்சு அவங்க என்னென்ன நினைக்கிறாங்கிறது தெளிவாக தெரியுது. மைண்ட் வாய்ஸ் கூட போட தேவையில்லை. இப்போ ரோஹினிக்கு இன்றைக்கி ஒரு மைண்ட் வாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, நல்ல வேலை நம்ம தப்பிச்சிட்டோம். அதை போடாமலே அவங்க முகத்திலே தெரிஞ்சு. ஏன்னா நல்ல நடிகர்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தங்க மனசு என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெளிவாக தெரியுது. அவ்வளோ தூரம் முத்து போட்டு அத்தனை பேர் முன்னாடி 5 தடவை பலார்னு விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் கூட வாசுதேவன் முகத்தில் ஒரு சிரிப்பு வந்துச்சு. அதுவும் ஸ்ருதி நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னபோது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே சந்தோஷமாயிட்டாங்க. பிரச்சனை நடக்கும் போதே ரோஹினியெல்லாம் அந்த பக்கம் வாயெல்லாம் பல்லாயிட்டாங்க. வித்யா ஹே நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கே அப்படின்னு அவங்களும் சந்தோஷமாயிட்டாங்க. விஜயாவுக்கு தான் என்ன செய்யறது அப்படிங்கிறதே புரியல. அவங்களுக்கு பணம் ரொம்ப முக்கியம், பணக்காரவங்க கூட பழக்கம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்படி நம்ம மருமக அப்படி பண்ணியிருக்க மாட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். மீனா இதை நகையை தேடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு தெரியும். இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம ஏதாவது பேசினோம்னா இதனால அவங்க கோச்சுப்பாங்களோ, சரியான விஷயமா இருந்தாலும் நம்ம சத்தமாக குரல் கொடுத்தோம்னா அதனால நம்ம மேலே கோவம் வந்துடுமோ, நமக்கு வர வேண்டிய காசு வராதோ அப்படிங்கிற பெப்ப அப்படின்னு இருந்தாங்க. பெப்பேன்னு அவங்க இருந்ததன் விளைவு. அதுக்கப்புறம் பார்வதி பரசன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஒரு சவுண்டை கொடுத்து என்னையா நினச்சிட்டு இருக்கேன் எல்லாம் பேசினாலாம் நடந்து போச்சு. இப்போ நடந்து முடிஞ்சு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தால் இப்போ முத்துவையும் மீனாவையும் வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமாவை போட்டு எல்லாம் ஒன்னால தாண்டா அப்படிங்க. ரவி வேற எனக்கு மட்டும் எல்லாம் சுற்றி இருக்கவங்களால தான் நடக்குது, இதுக்காக அப்படியே மாமனார் அடிச்சிட்டான் அவன் அப்படின்னு வேற அவர் தனியாக புலம்பிட்டு இருக்காரு. மாமனார் பாசம் மாமனார் என்ன பண்ணாரு என்ன பேசினாருன்னு கேள்றா அப்படின்னா அதை தெளிவாக சொல்லவே போகிறதில்ல. ஏன்னா யாருமே ரவி கிட்ட என்ன நினச்சிங்கிறத சொல்லவே இல்லை. ரவி ஸ்ருதியும் அங்கே இல்லைங்கிறதே யாருக்கும் தெரியவும் இல்லையா இல்லைங்கிறது தெரில. அவங்க திடீர்னு தடுத்தது மட்டும்தான் தெரியுதே தவிர முன்னாடி என்ன பேசினாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இந்த குடும்பத்துலேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. அங்கே மிச்சம் இருந்தது ஃபுல்லாகவே இவங்களோட குடும்பம், ஸ்ருதியோட குடும்பம் தான். ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து மேனிபுலேட் பண்ணி இப்போ ரவியுமே மண்டையை கழுவி ரவியை அங்கேயே தங்க வச்சிட போகிறாங்க. இந்த கலவரங்கள்லாம் நடந்ததுனால இப்போ அடுத்து முத்துவை வெளில துரத்த ட்ரை பண்ணாலும் முத்து அண்ணாமலையும் கூப்பிட்டு போகிறாங்க. அண்ணாமலை நானும் என் பிள்ளையோட போகிறாங்க, சரி என்னமோ பண்ணி தொலைங்க, இங்கேயே இருந்து தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் போயிடுவாங்கன்னு தான் தோணுது. இதெல்லாம் பண்ணி அவங்க எல்லா அவமானத்துக்கு மேலே அவமானம் நடந்துருச்சு அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் கேப் விட்டு இவங்க யோசிச்சு பார்த்தா பணம் வரும் வருவாய் வருவதற்கான வழிகள் அப்படின்னு அவங்க யோசிச்சு வச்சிருந்தது 2 விதம். ஒன்று ஸ்ருதியை வச்சு வரும், இன்னொன்று ரோஹினியை வச்சு வரும். ஸ்ருதியே இப்போ வரல, ரவியும் வரல அப்படின்னு இருக்கும் பொழுது அப்போ என்ன நடக்கும்? அப்போ ரோஹினியை வச்சு ஏதாச்சும் பணத்தை வர வைக்கலான்னு பார்த்தா ரோஹினியோட அப்பா வரணும். அவர் நிறைய நகையெல்லாம் கொண்டு வந்துருப்பாருன்னு நினச்சோம். இவ்வளோ கலையபுரத்தில் அவர் வரவே இல்லை. அப்போ ஒன்று ரோஹினி அவர் வரவே நான் பாதியில் கிளம்பிட்டோம், அவர் கால் பண்ணுன்னு சொல்லியிருக்கணும். அப்போனா அவர் ஹோட்டல் ரூமில் தங்கிட்டு கிளம்பிருக்கணும். வந்தோடனே அங்கேருந்து மலேசியாலும் ஃப்ளைட் திருப்பி உடனே ஃப்ளைட் பிடிச்சி போகிறதுக்கு என்ன டவுன் பஸ் ஆகுது. உன் அப்பா எங்கே இருக்காரு, உன் அப்பா வந்தாரா வரலையா, உன் அப்பாவோட நம்பர் கூட இல்லை எங்கே தங்கியிருக்காருன்னு சொல்ல அவரை போய் பார்க்கலாம். அவரையாச்சும் பார்த்து பேசி இவன் பிள்ளைக்கு ஒரு வழியை கொண்டு வந்துட்டு இவனுக்கு ஒரு 14 லட்ச ரூபா இருந்தால் கனடா போகிறாங்கன்னா 20 லட்சம் இருந்தால் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கான வழியை பார்த்துட்டு உனக்கு ஏதாவது உங்கள் அப்பா நகை வாங்கி வச்சிருப்பார்ல அதை காமிக்கலாம், உங்கள் அப்பாவை போனால் உடனடியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினிக்கு ஒரு ஷாக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஷாக் கொடுத்தா தான் ரோஹினி தப்பிச்சிட்டோன்னு இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பா முடியும். நடக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை ரோஹினி கதையை அப்படியே விட்டு ரோஹினியை தப்பிக்க விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.